அரசியல் சதுரங்கம். உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் சிவலிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம். இன்று முக்கியமாக உரையாடி இருப்பது இந்த தேசிய மக்கள் சக்தியின் புதிய வரவு செலவு திட்டம் தொடர்பாக எங்களுடைய பார்வையை செலுத்தலாம் என்று நினைக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி பதிவு செய்கின்ற வேளை இலங்கையை உலுக்கிய சம்பவம் ஒன்று நடைபெற்றது. நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக கொழும்பு நீதிமன்ற பகுதியிலே 5வது நீதிமன்றத்தில் வைத்து ஒரு முன்னாள் அதாவது இந்த பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபட்ட பாதாள குழுவின் தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற சஞ்சீவ என்று அழைக்கப்படுகின்ற ஒருவர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் சுட்டுக் கொல்லப்பட்ட சில நேரத்திலே பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் தன் அதிரடி நடவடிக்கைகளை எதிர்ப்புகளை காட்டியது, நாட்டின் பாதுகாப்பு தொடர்பாக கேள்வி எழுப்பியது. ஆனால் சம்பவம் நடைபெற்ற உடனே குறிப்பாக பிரதி பாதுகாப்பு அமைச்சர், அதாவது நீதி அமைச்சர் மற்றும் போலீஸ் மாதிபர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் பல்வேறு கேள்வி கேட்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பு குறித்து கேள்விக்கப்பட்டது. உடனே அவர்கள் கூறிய விடயம், நீதிமன்றத்திலே அதாவது சட்டத்தரணிகளை சோதனை செய்வது இல்லை. பிரித்தானியை பொறுத்த மட்டில் சட்டத்தரணிகளையும் சோதனை செய்யத்தான் நீதிமன்றத்துக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் அங்கே இலங்கையை பொறுத்த மட்டில் அப்படி ஒரு நிலை இல்லை. அந்த நிலையை ஐக்கிய தேசிய கட்சி, அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கத்தான் கடந்த 2 வருடங்களுக்கு முதல் நீதிமன்றத்துக்கு செல்லும் சட்டத்தரணிகளை சோதனை செய்ய தேவையில்லை என்று கூறியதாகவும் கருத்துக்கள் வெளியாக இருந்தது. எது எவ்வாறு இருந்த பொழுதும் அந்த சந்தேக நபர், அதாவது கொலையில் சந்தேகப்பட்ட முன்னாள் இராணுவ அதிகாரி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் வெளியாக இருக்கின்றது. எது எவ்வாறு இருந்தாலும் படியான நேரத்தைத்தான் இந்த பாராளுமன்றத்திலே 3வது தின இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக விவாதம் நடைபெறுகிறது. என்று இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்ய பொழுது அந்த விவாதம் முடிவு நடந்திருக்கின்றது. இந்த விவாதத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவது கடந்த அரசாங்கங்களை விட, அது ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், அல்லது சுதந்திர கட்சியில் அரசாங்கமாக இருக்கலாம், அல்லது பொதுஜன பெருமன்ற அரசாங்கம் இருக்கலாம், அவற்றையெல்லாம் விட கூடுதலான நிதியை வடகிழக்குக்கு இந்த அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது என்பதை தான் நாங்கள் கவனத்தை செலுத்துகின்றோம். இந்த வரவு செலவு திட்டமானது உண்மையிலே ஒரு வித்தியாசமான வரவு செலவு திட்டம் என்று பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக கடுமையான விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படுகிறது. இவற்றை பற்றி எங்களுடைய ஆய்வாளர் எவ்வாறு கவனத்தை கொண்டிருக்கிறார் என்று பார்ப்போம். இந்த வரவு செலவு திட்டத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? நாங்கள் இது எவ்வாறு பார்க்கணும் என்றால், 2024ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமும் 2025ஆம் ஆண்டு இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற வரவு செலவு திட்டமும் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலுக்கு அமையத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்றால், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்துக்கும் அனுரா தலைமையிலான வரவு செலவு திட்டத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்னன்றதை தான் நாங்கள் முக்கியமாக பார்க்கணும். ஏனென்றா 2 வேறுபட்ட அரசாங்கங்களாக இருந்தாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைய இது தயாரிக்கப்பட்டிருந்தால் எந்த அடிப்படையில் இது வித்தியாசப்படுகிறது என்பதைத்தான் எங்களுடைய கவனம் இருக்க வேணும். இதில் நாங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த அரசாங்கம் நாட்டின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு என்ன திட்டங்களை முன்னுக்கு வச்சிருக்கிறது. இதில் அரசாங்கத்தின் கொள்கை என்ன கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் புரிஞ்சு கொண்டால்தான் அதாவது எவ்வாறு இந்த பணம் செலவழிக்கப்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த அரசாங்கத்தினுடைய கருத்துப்படி இந்த வரவு செலவு திட்டம் என்றது நாட்டின் மொத்த பொருட்கள் சேவைகளினுடைய உற்பத்தியும் விவசாய உற்பத்தியில
பாரிய விரிவாக்கத்தையும் செய்ய போவதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது அரிசி இறக்குமதி மற்றும் பல பொருட்களுடைய இறக்குமதி தான் கடந்த காலங்களில் இருந்தது. இதுக்கு பதிலாக இறக்குமதிக்கு பதிலான உள்ளூர் உற்பத்திகளை விருத்தி செய்கிறதுக்காக அரசாங்கம் தன்னுடைய வரவு செலவு திட்டத்தில் பெருமளவு பணத்தை ஒதுக்கி இருக்கிறது. அடுத்ததில் முக்கியமானது என்னென்னா, இந்த உற்பத்தி வந்த போதிலையும் இது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருடைய கையிலே அது போய் சேருது. உதாரணமாக இந்த வரவு செலவு திட்டத்திலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், கிட்டத்தட்ட 44% மொத்த தேசிய உற்பத்தி மேல் மாகாணத்தில் மட்டும்தான் இடம்பெறுவதாக அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இலங்கையின் பாதிக்கு கிட்டத்தட்ட பாதியளவு உற்பத்தி மேல் மாகாணத்தில் தான் நடைபெறுகிறதாக. அப்படி என்றால் இதர 8 மாகாணங்கள்லையும் பாரிய உற்பத்தி வீழ்ச்சி காணப்படுகிறது, உற்பத்தி அதிகரிப்பு ஏற்படவில்லை. அப்போ இதனாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த உற்பத்தியில் சகல மக்களும் ஈடுபடுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்கள் தருகிறார்கள். இதை நாங்கள் எப்படி பார்க்கலாம் என்றால், நாட்டினுடைய சகல பிரதேசங்களினுடைய முக்கியமான பகுதிகளுக்கு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது முதலாவது ஆண்டு வரவு செலவு திட்டத்தை என்றதை நாங்கள் மனதில் கொள்ளணும். அப்போ முதலாவது உற்பத்தியை விரிவாக்கம் செய்கிறது, இந்த உற்பத்தியில் ரெண்டாவது உற்பத்தியில் மக்களை ஈடுபடுத்துவது, அடுத்தது இந்த உற்பத்தியால் வார வருமானத்தை சகலருக்கு நியாயமான அளவில் பங்கீடு செய்வது. அப்போ இதில் அரசாங்கத்தின் பணி என்ன? இது முதலாவது மக்களோட இந்த பண செலவில் மக்களுடைய மக்கள்கிட்ட இருந்த என்ன எதிர்பார்ப்புன்னு சொல்கிற அரசாங்கம் தன்னுடைய கடமையாக என்ன சொல்லுதென்றால் விநியோகத்தை உறுதி செய்கிறது. அதாவது நாடு முழுவதும் சீராக எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கத்தக்கதாக விநியோகத்தை உறுதி செய்கிறதாக சொல்கிறார்கள். அடுத்தது இப்பொழுது பொருளுடைய விலைகள் அதிகரித்து சாமானிய மக்களாலே பொருட்களை வாங்க முடியாத நிலையில் இருக்குது. ஆனபடி அரசாங்கம் சொல்லுது, இல்லை எல்லாருக்கும் நியாய விலையில் பொருட்களை கிடைக்க செய்ய வேணும் என்று. நியாய விலையில் கிடைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி வருகிறது, பொருட்களின் தரம். அப்போ தரத்தையும் உறுதி செய்ய போயினும். அப்போ இதில் நாங்கள் இதை இன்னும் அதிகளவு உணர்ந்து கொள்வதாக இருந்தால், கடந்த காலத்துக்கும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் இடையில் உள்ள பிரதான வித்தியாசம் என்னென்றால், இந்த அவர்கள் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையான அந்த இடைவெளியை குறைப்பதற்கான ஒரு வரவு செலவு திட்டமாகத்தான் நாங்கள் இதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் குறிப்பிட்டது போல சந்தையில் பாரிய ஏற்றத்தாழ்வு, பதுக்கல், மாஃபியாக்கள், எரிபொருள் மாஃபியாக்கள், அரிசி மாஃபியாக்கள், வெங்காயம் உள்ளி மாஃபியாக்கள், இப்படியான ஒரு சந்தை நிலைமையை ஒழித்து கட்டுவதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில் சப்ளை அண்ட் டிமாண்ட், கேள்வியை நிரம்பலையும் அவர்கள் உறுதி செய்கிறதோடு கேள்வி நிரம்பலினுடைய அடிப்படையில் தான் விலை நிர்ணயம் செய்யப்பட வேணுமே தவிர செயற்கையாக விலை நிர்ணயம் செய்வதை எனவே கூறுங்கள். இந்த வரவு செலவு திட்டத்தின் டோட்டலாக 8,835 பில்லியன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் துண்டு விடும் தொகை 2,200 பில்லியன் என கூறப்படுகிறது. கடந்த வருடம் 2024. இந்த 2,200 பில்லியனை எங்கிருந்து எடுக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கின்றது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இலங்கையில் இதுவரை காலமும் பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்தான் தயாரிக்கப்பட்டு வந்தது.
அப்போ இந்த பற்றாக்குறை வரவு செலவு திட்டம்ன்றது கடன்களில் நம்பித்தான் இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வரவு செலவு திட்டத்தில் துண்டு விழுகிற தொகையை எங்கே இருந்து எடுக்க போகிறார்கள் என்பது மிக முக்கியமான கேள்வி. இதில் நாங்கள் என்ன அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றால், அரசாங்கம் இப்பொழுது இந்தியாவுக்கு போயிருக்கிறது, சீனாவுக்கு போயிருக்கிறது, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போயிருக்கிறது. இந்த நிலைமையில் இந்த நாடுகள் யாவற்றையும் இலங்கையில் முதலீடு செய்யுமாறு அவர்கள் கேட்கிறார்கள். எனவே இந்த நாடுகளினுடைய முதலீடுகளை நம்பித்தான் அவர்கள் இந்தளவு பற்றாக்குறை வரவு செலவு திட்டத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் நீங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருப்பீர்கள், இலங்கையில் முதலீடு செய்ய போறவர்கிட்ட பணம் வசூலித்த கதைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த முறை அந்த சிவப்பு நாடா பிரச்சனைகள் ஒன்றும் இருக்காது. ஒருவர் புலம்பெயர் தேசத்தில் இருந்து அங்கே போய் முதலீடு செய்ய போகிறார் என்றால் அங்கு ஒரு இடத்திலேயே சகல அலுவல்களையும் முடிக்கக்கூடியதாக வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. எனவே அதாவது ஒன் ஸ்டாப் ஷாப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலேயே முதலீட்டுக்கான சகல ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுக்க போகிறார்கள். இது புலம்பெயர் தேசங்களில் வாழ்கிற தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று. இந்த வரவு செலவு திட்டத்தில் குறிப்பாக யாழ் நூலகத்துக்கு 100 மில்லியன் ரூபாயும், யுத்தம் நடைபெற்ற பிரதேசமான வட்டுக்கால் அந்த குளத்தை புனரமைப்பதற்கு 1000 மில்லியன் ரூபாவும், அதே போன்று வடகிழக்கிலே அதாவது இந்த வீடுகளை இழந்தவர்கள், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரீசெட்டில்மெண்ட் ஹவுசிங் ப்ராஜெக்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 6759 வீடுகளை கட்டுவதற்கு 3500 மில்லியன்களை ஒதுக்கியிருக்கின்றார்கள். இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது நாம் இனப்பிரச்சனையோட ஒத்து பார்க்கலாம். அதாவது வடகிழக்கு இந்த அபிவிருத்தியை மேற்கொண்டு விட்டால் இனப்பிரச்சனை பற்றி மக்கள் கதைக்க மாட்டார்கள். தமிழ் தேசிய பேசிய கட்சிகளின் ஒரு பலவீனமான நிலை இருக்கின்றது. தமிழ் கட்சிகளிடையே மத்திய ஒரு ஒற்றுமை இல்லை. கடந்த கால தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அதிக இடங்களை வடக்கில் வென்றிருக்கிறதெல்லாம் வைத்து இந்த வரவு செலவு திட்டம் தயாரித்திருக்கலாம் நினைக்கலாமா, இல்லாட்டி எதிர்பார்க்கலாமா? நீங்கள் குறிப்பிடுவது சரி. இதில் தமிழ் அரசியல்வாதிகளை என்ன செய்கிறார்கள் என்றால், இறந்தவர்களை வச்சு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்ன செய்ய பார்க்கிறா, வாழ்றவர்களுடைய எதிர்காலம் குறித்து அரசாங்கத்தினுடைய கவனம் செல்கிறது. இந்த வித்தியாசத்தை உதாரணத்துக்கு சமீபத்தில் சில அரசியல்வாதிகள் செம்மணி மயானத்துக்கு போய் பழைய எலும்புக்கூடுகளை தேடிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் இறந்தவர்களை வைத்து செய்கிற அரசியலுக்கும் வாழ்கிற மக்களினுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கும் இடையில பாரிய வித்தியாசம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அரசாங்கம் நீங்கள் குறிப்பிட்டது போல ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் 10 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட போகிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல முல்லைத்தீவில் உள்ள வட்டுவாகல் பாலம் வந்து திருத்தப்பட போகிறது. அதுக்கு 1000 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. யாழ் நூல் நிலையத்துக்கு 100 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் நீங்கள் அவதானித்து பார்த்தீங்களாக இருந்தால், தமிழ் அரசியல்வாதிகள் இதுவரையும் இந்த பிரதேசங்களின் அபிவிருத்தி தொடர்பாக எதுவுமே பேசாத நிலையில் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற தற்போது ஆதரித்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க பாரிய தொகை தனது முதலாவது வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இன்னொரு முக்கியமான அம்சம் உங்களுடைய கவனத்துக்குரியது. அதாவது நாங்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற
எங்களில் சிலர் இந்த யாழ்ப்பாண நூலக எரிப்புக்கு பின்னால் ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டதாக ஒரு நூல் ஒன்று வெளிவந்திருந்ததை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த யாழ் நூலக எரிப்புக்கு பின்னால் இனவாதிகள் இருந்தார்கள் என்ற அடிப்படையில் அந்த நூல் வெளிவந்திருந்தது. இதன் காரணமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு யாழ் நூலகம் தொடர்பான செய்திகள் சென்ற காரணத்தினால் அரசாங்கம் இப்பொழுது நூலகத்துக்கு பாரிய பணம் ஒதுக்கி இருக்கிறது. இன்னொரு முக்கியமான அம்சம், புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற சில அமைப்புகள் இலங்கையில் முன்பள்ளிகளினுடைய வளர்ச்சி தொடர்பாக மிக நீண்ட காலமாக செயற்பட்டு வந்தன. இந்த முன்பள்ளிகளில் இருக்கின்ற ஆசிரியர்களுடைய வருமான பற்றாக்குறை தொடர்பாக மிக நீண்ட காலமாக அரசாங்கத்தின் மீது அழுத்தங்கள் பிரிவிக்கப்பட்டு வந்தன. இதன் காரணமாக தற்போது முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வு ஒரு அடையாளமாக 1000 ரூபாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் அவதானித்து பார்க்கும் பொழுது இந்த முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இனப்பாகுபாடு இல்லாமல் அந்தந்த பிரதேசங்கள், நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல மலையக வீடமைப்பு திட்டம், மலையகத்தில் உள்ள பாடசாலைகளினுடைய வளர்ச்சி, மலையகத்தில் வாழ்கிற சிறுவர்களுடைய போஷாக்கு தொடர்பான கவனிப்பு, இவ்வாறு பல அம்சங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய, அதாவது என்னுடைய கவனம் என்றால், இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வடகிழக்குக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கியிருப்பதன் மூலம் இந்த இலங்கையிலே ஒரு இன பிரச்சனை இல்லை என்பதை சர்வதேசத்துக்கு காட்டுவதற்காக இந்த வரவு செலவு திட்டம் அமைந்து விடுமா? இனப்பிரச்சனை இல்லை என்று சொல்வதற்கு பதிலாக இந்த இனப்பிரச்சனையில வாழ்கிற மக்களின் மனதில் இந்த அரசாங்கம் இனவாதம் அற்றது என்ற உணர்வை தோற்றுவிப்பதன் மூலம் உள்நாட்டிலேயே, அதாவது இனப்பிரச்சனைக்கான தீர்வை சர்வதேச தலையீடு இல்லாமல் உள்நாட்டிலேயே தீர்க்கலாம் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்கள் ஏற்படுத்த போகிறார்கள். அதாவது நீங்கள் குறிப்பிடுவது போல இனவாத அரசியலை, அதாவது தற்போது தமிழர் தரப்பில் உள்ள அரசியல்வாதிகள் இலங்கை அரசாங்கம் இனப்பிரச்சனையை தீர்க்க போகிற இல்லை, இலங்கையின் நீதிமன்றங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற கருத்துக்களை முன்வைத்து தான் சர்வதேச நாடுகளை நாடுகிறார்கள். இப்பொழுது இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகிறது என்றால், முதல்ல தமிழ் மக்களின் நம்பிக்கையை அவர்கள் வென்றெடுக்க முயற்சிக்கிறார்கள். தமிழ் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு மீது நம்பிக்கை வைப்பார்களாக இருந்தால் அவர்கள் ஒருவேளை தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வையும் போர்க்குற்ற விசாரணைகளையும் உள்நாட்டிலேயே நடத்தும்படி அவர்கள் கோரக்கூடும். எனவே நாங்கள் முதல்ல உள்நாட்டிலே ஒரு நியாயமான தீர்வு ஏற்படுமானால் அது ஒரு நிரந்தரமான தீர்வுக்கான ஆரம்பமாக அமையும். எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு இனவாதத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சி என்று சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும். இலங்கை போன்ற ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த ஜனநாயக கட்டமைப்பை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு தேர்தல்கள் முக்கியம். அந்த வகையிலே கடந்த காலங்களில் தள்ளி போடப்பட்ட பிரதேச சபை, மாநகர சபை, நகர சபை தேர்தலுக்கான சட்டம் மூலம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றி அது அரசாங்கம் கூடுதல் கதியாக செய்ய தயாராக இருக்கின்றது. இப்படியான ஒரு வரவு செலவு திட்டம் வந்திருக்கின்ற பொழுது வடகிழக்கிலே சரியான தெரிவுகளை பிரதேச சபைகள் ஊடாகவோ அல்லது மாநகர சபை ஊடாகவோ தெரிவு செய்து இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒதுக்கப்பட்ட நிதியை பெற்று அபிவிருத்தி செய்வதை விட்டு இந்த தேர்தலை பின்போட வேண்டும் என்று தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் எதிர்கட்சியுடன் இணைந்து கொண்டு இந்த தேர்தலை பின்போட சொல்லி கேட்பதன் காரணம் என்ன? அதாவது எதிர்கட்சிகள் இந்த தேர்தலை சந்திக்க பயப்படுகின்றவா அல்லது சந்தித்தால் தாங்கள் இன்னும் பின்னடைவை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றவா? ஸ்ரீதரன் போன்றவர்கள் ஒரு அரசியல் அறியாமையில்
இப்படி நடந்து கொள்கின்றார்களா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மிக முக்கியமான கேள்வி இந்த கேள்வி. ஏனென்றால் அரசாங்கம் இந்த வரவு செலவு திட்டம் முடிந்த கையோடு ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்த இருக்கிறது. இங்கு இப்பொழுது அரசாங்கம் ஒதுக்கியுள்ள இந்த பெருந்தொகை பணத்தை அந்த உள்ளூராட்சி சபைகள் தான் பயன்படுத்த போகின்றன. ஆனபடியினால இந்த உள்ளூராட்சி சபைகளில் ஊழல் இல்லாத ஊழல் இல்லாதவர்கள் அந்த பதவிகளை எடுக்க வேண்டும் என்பதில் மிக முக்கியமான கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இப்பொழுது அதாவது நீங்கள் 2023ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலுக்கான நியமனங்கள் கோரப்பட்ட போது இவர்கள் இந்த கட்சிகள் பல அபட்ச நியமன பத்திரங்களை கொடுத்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த வேளையில் 2023ஆம் ஆண்டு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் 60க்கு 40 என்ற விகிதாசாரத்தில், அதாவது 60% தேர்தலில் யார் அதிக வாக்கெடுக்கிறார்களோ அவருக்கான பதவியாகவும், மீதி 40% விகிதாசார பிரதித்துவமாகவும் இருந்தது. இதை பாராளுமன்றத்தில் ஸ்ரீதரன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த 60-40 என்பது உள்ளூராட்சிகளில் ஒரு பெரும்பான்மை கட்சியை பதவிக்கு கொண்டு வர முடியவில்லை, ஆனபடியால் இதை மாற்றுங்கோன்னு சொல்லுகிறார். இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தாசரி ஜெயசேகரவும் இந்த 60-40 மாற்றுங்கோ, 70-30 மாற்றுங்கோன்னு கூறுகிறார். அரசாங்கம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், நீங்கள் 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்த போது அதை ஏற்றுத்தானே நீங்கள் நியமன பத்திரங்களை கொடுத்தீர்கள், இப்போது ஏன் மாற்ற சொல்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் குறிப்பிட்டது போல தேர்தலை ஒத்தி போட சொல்லி கேட்கிறார்கள். அரசாங்கம் என்ன கேட்கிறதுண்டா, நீங்கள் மக்களோட இல்லை, நாங்கள் 24 மணி நேரமும் 365 நாளும் மக்களோடு இருக்கிறோம், எங்களுக்கு எந்த நேரமும் தேர்தலுக்கு நாங்கள் தயார், நீங்கள் மக்களோட இல்லாதபடியாத்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு காலக்கெடு கேட்கிறீர்கள். இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். மக்களோட சம்பந்தமில்லாதவர்கள் தான் இந்த தமிழ் குறுந்தேசியவாத அரசியலை சொல்லி மக்களை ஏமாற்றி வந்தார்கள். இந்த முறைதான் தேர்தல் ஊழலுக்கும் ஊழலற்றவர்களுக்கும் இடையே, சமூக சேவை உள்ளவர்களுக்கும் குறுந்தேசியவாதிகளுக்கும் இடையான ஒரு பாரிய போட்டியாக இருக்க போகிறது. நான் மீண்டும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு வந்தால், மலையக மக்களுக்கான 1750 ரூபா சம்பளம் வந்து இந்த வரவு செலவு திட்டத்திலே கூறியிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கடந்த முறை நடைபெற்ற தேர்தலின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நினைக்கிறேன் மலையக பகுதியிலே வைத்து சம்பளம் உயர்வு 1000 ரூபா என்று கூறிவிட்டு அதற்கான அறிவித்தலை விடுத்திருந்தால், ஆனால் உடனடியாகவே இந்த தொழிலாளர், அதாவது தோட்ட நிர்வாகங்கள் அதை எதிர்த்து அதை சம்மதிக்கவே இல்லை. இப்பொழுது அரசாங்கம் அதை விட கூடுதலான ஒரு தொகையை அறிவித்திருக்கின்றது. இது எவ்வாறு சாத்தியப்படலாமா, சாத்தியப்படாத வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இது ஒரு வாய்மூல ஒரு உரைதானா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏனெனில் நீங்கள் குறிப்பிட்டது போல ரணில் விக்ரமசிங்க அவர்களும் தேர்தல் அண்மிச்ச வேளையில் மலையக தொழிலாளிகளின் சம்பளத்தை கூட்டுவதாக சொல்லி கடைசியாக எதுவுமே தோட்ட முதலாளிகள் சம்மேளனம் வந்து சம்பளத்தை உயர்த்துவதாக இருந்தால் உற்பத்தியையும் கூட்ட வேணும் என்கின்ற கட்டுப்பாட்டை அவர்கள் விதிக்க நேரிட்டது. இந்த நிலைமையில நாங்கள் எங்களுடைய கவனிப்பு என்னென்னா, அரசாங்கம் இப்பொழுது மலையகத்தினுடைய பாடசாலைகளுடைய அபிவிருத்தி, வீடமைப்பு அபிவிருத்தி எல்லாவற்றையும் மேற்கொள்ளப் போகிறது. இதன் மூலம் மலையக, அதாவது முதலாளிமார் சம்மேளனத்துக்கு பாரிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது
அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் செலவழிக்கப் போகிறது. எனவே அதால் இந்த முதலாளிமார் சம்மேளனத்துக்கு அதிக அளவு வருமானம் வரப்போகிறது. ஏனென்றால் அவர்களுடைய சம்பள உயர்வு அதிகரிக்கும் போது அவர்களுடைய வருமானத்தில் அதிகரிப்பு அதனாலே அவர்கள் அதிக அளவு செலவு செய்வார்கள். இது அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதால் அது பாரிய வாய்ப்பை இந்த முதலாளிமார் சம்மேளனத்துக்கு கொடுக்கிறது. இதில் நாங்கள் எங்களுடைய கவனத்துக்குரியது என்னென்னா, அரசாங்கம் ஒரு புறத்தில் மலேக கல்வி வீடமைப்புக்கு பாரிய தொகையை செலவழிக்கிற அதே நேரத்தில் சம்பளத்தை உயர்த்து கொண்டு கேட்கிறது ஒரு நியாயமான ஒரு அறிவுறுத்தலாகத்தான் இருக்கிறது. எனவே கடந்த காலம் போல இல்லாமல் இம்முறை அரசாங்கம் முதலாளிமார் சம்மேளனத்தோடு ஒரு நியாயமான ஒரு உறவு நிலைக்கு செல்லும் என்று தான் நான் நினைக்கிறேன். இறுதியாக குறிப்பாக தமிழ் மக்கள், கூடுதலாக வடகிழக்கில் புலம்பெயர்ந்த மக்களும் இந்த பாதுகாப்புத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கிடுவதை பற்றி கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இது கூடுதலாக வடகிழக்கிலே அல்லது இனப்பிரச்சனை தொடர்பாக போராடுகின்ற அமைப்புகளுக்கு எதிராக இந்த நிதி அதிகமாக செலவழிக்கப்படுகிறது, அல்லது பலவிதமாக காணி பிடிப்பது, அது பலவிதமான இராணுவ நடவடிக்கைகளை வடகளை ஏற்படுத்துவதற்கான இந்த முறையும் இப்படி ஒரு அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் கூடுதலாக நிதியைத்தானே இராணுவத்துக்கு ஒதுக்கி இருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இதுவும் ஒரு முக்கியமான எங்களுடைய கவனத்துக்குரிய ஒரு கேள்வி. இந்த முறை அரசாங்கம் கடந்த காலங்களைப் போலத்தான் இராணுவ பாதுகாப்பு செலவினங்களுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கிட்டிருப்பது முக்கியமான கேள்விக்குரிய அம்சம்தான். ஆனால் இங்கே எங்களுடைய கவனம் என்னென்னா, இப்பொழுது அரசாங்கம் அரச ஊழியர்களுடைய சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் இராணுவ அதிகாரிகளாக இருக்கிறார்கள். இவர்களுக்கான சம்பள உயர்வும் இதில் அடங்குகிறது. எனவே இராணுவத்துக்கான சம்பள அதிகரிப்பை செய்கிறதன் காரணமாக அது பாதுகாப்பு செலவினமாக காண்பிக்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் பாதுகாப்புக்கான செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மைதான். நாம் இதை அரசாங்கம் படிப்படியாக இராணுவ உத்தியோகத்தர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதை மேற்கொண்டு வருகிறது. சில முகாம்களை மூட தயாராகி வருகிறது. அதே நேரத்தில் பாடசாலைகளுக்கான செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வைத்தியசாலைகளுக்கான மருந்துகளுக்கான செலவினங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த வரவு செலவு திட்டம் ஒரு சமநிலையை பேணுவதாக இருக்கிறது. அதாவது பாதுகாப்பையும் விட்டு கொடுக்காமல் அதே நேரத்தில் பிரதேசத்தின் அபிவிருத்தியிலும் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இது ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பல முற்போக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டம் உண்மையிலேயே ஒரு புதிய மாற்றத்துக்கான ஒரு அடிப்படைகளை தோற்றுவித்திருக்கிறது என்றுதான் எங்களுடைய கவனத்துக்குரியது. கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது 4053 மில்லியன் ரூபாய் ஜனாதிபதி செலவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இடையிலே உங்களுக்கு தெரியும் 300 மில்லியன் ரூபாய் இடையிலே துண்டுபுலம் தொகையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் கேட்கப்பட்டிருந்ததை நாங்கள் அறிந்த விடயம். ஆனால் இந்த முறை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய செலவுக்காக 2547 சரியாக அறப்பாதியாக குறைத்திருக்கின்றார். அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்வதற்காக நிதியை கொடுத்து கொண்டுள்ளாரா, அல்லது அனாவசியமான செலவுகளை இவற்றை தவிர்க்க வேண்டும் என்று சிந்தித்துள்ளார்? இது ஒரு முக்கியமான அம்சம். ஏனென்றால் அரச செலவினங்கள் அரசாங்கம், உதாரணத்துக்கு நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நடைபெற்ற சுதந்திர தின வைபவங்களை பார்க்கும்போது மிகவும் குறைந்த சிக்கனமாக அந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. அதுபோல அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகனங்கள், இவ்வாறு பல அம்சங்களில்
அரசாங்கம் செலவினங்களை குறைச்சிருக்கிறது. ஏனென்றால் நாடு மிக முக்கியமான பொருளாதார நெருக்கடிகளுக்குள்ள இருக்கும்போதும் அரசாங்கமும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் என்ற அடிப்படையில் அவர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல ஜனாதிபதியும் தன்னுடைய செலவினங்களை மிகவும் பாதியாக நீங்கள் குறிப்பிட்டது போல குறைத்திருப்பது ஒரு நல்ல முன்னுதாரணம். எனவே எதிர்காலத்தில் இது முதலாவது வரவு செலவு திட்டம். இன்னும் 5 வரவு செலவு திட்டங்களை இந்த அரசாங்கம் வழங்க போகிறது. முதலாவது வரவு செலவு திட்டம் மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. எனவே நாங்கள் அடுத்தடுத்த காலங்களில் இது இன்னும் பல மாற்றங்களை கொண்டரும் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்கலாம். நன்றி சிவலிங்கண்ணன். உண்மையிலே நல்ல விவாத நிகழ்ச்சியாக அமைந்தது. மீண்டும் இன்னொரு சதுரங்கம் அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரசியல் சதுரங்கம்.